பரிசுத்தர் 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 என்று பல கோடி தூதர்களால் போற்றப்படுகிற அன்பின் பரலோக தேவனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் எங்களை சமர்ப்பிக்கும்படியாக உதவி செய்தவரே உமக்கு நன்றி. தேவரீர், இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் தியானமாக மத்தேயு 11வது அதிகாரம் 30வது வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். கர்தினால் பெல்லாரியின் என்பவரை பற்றி பிரபல சம்பவம் ஒன்று உண்டு. அவர் தீவிர கத்தோலிக்கர், நீதியாக எண்ணப்படுவதால் நீதிமானாகிறோம் என்கிற கருத்தை தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து வந்தவர். மரணத் தருவாயில் அவருக்கு பரலோக நிச்சயத்தை கொடுப்பதற்காக சிலுவைகளையும் புனிதர்களின் புண்ணியங்களையும் அவரிடம் கொண்டு சென்றார்கள். ஆனால் பெல்லார்பின், இவற்றை கொண்டு செல்லுங்கள், கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நம்புவதே பாதுகாப்பு என்று சொன்னாராம். அநேகர் வாழ்நாளின் இறுதியில்தான் பரிசுத்த தேவனிடமிருந்து இரட்சிப்பை சம்பாதிக்க தங்கள் கிரிகைகளை நம்பியிருந்தது பயனற்றது என்று உணர்கிறார்கள். கிறிஸ்துவின் நீதி தேவைப்படுவதை புரிந்து கொள்கிறார்கள். நற்செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவரிடம் நமக்கு பாதுகாப்பு இருப்பதை அறிந்து கொள்ள மரணத் தருவாய் மட்டும் காத்திருக்க அவசியமில்லை. உடன்படிக்கை முழுவதுமே இப்போது நம் வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளை அடிப்படையாகவே கொண்டது. தேவனுடன் உடன்படிக்கை உறவை வளர்ப்பதை, பாதுகாப்பதையும் பலப்படுத்துவதையும் மனதில் வைத்து சங்கீதம் 34:8 வாசித்து பாருங்கள். தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். மத்தேயு 11:30 அவர் முகம் எளிதாக இருக்கிறது என்று நாம் வாசித்தோம். ரோமர் 5:1 நீதிமானாக்கப்படுவதற்கும் சமாதானத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை அவர் அங்கு சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து அவ்வாறு செய்வதால் நாம் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வசனம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபத்தோடு நம் வாழ்க்கையை ஆராய்ந்து நாம் செய்கிற என்னென்ன விஷயங்கள் தேவனுடன் நம் உறவை பலப்படுத்துகின்றன, எவைகள் பலவீனப்படுத்துகின்றன, எதையெல்லாம் நாம் மாற்றம் செய்ய முடியும் என்பதை யோசித்து கர்த்தருடைய சமூகத்தில் சமர்ப்பிப்போம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறவரை, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதில் உங்களுடைய சத்திய வசனத்தை தியானிக்க முடியாத கிருபை செய்திட அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.